இலங்கையில் சிறுவர் புற்றுநோய் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. குறிப்பாக இலங்கையில் சிறுவர் புற்றுநோய் அதிகரித்திருக்கிறது. 3 ஆண்டுகளுக்கு இலவச மருந்துகள் வழங்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இலங்கையில் ஓராண்டு காலப்பகுதிக்குள் மொத்தம் 900 சிறுவர் புற்றுநோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவிக்கின்றது. தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் சமூக மருத்துவ நிபுணர் வைத்தியர் சூராஜ் ஃபெரேரா இது குறித்து கருத்து தெரிவிக்கையில், சிறுவர் புற்றுநோய்க்கான சிகிச்சைக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய மருந்துகளையும் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு தடையின்றி வழங்குவதற்காக சுகாதார அமைச்சருடன் ஒரு முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு தேவையான அனைத்து மருந்துகளும் இலவசமாக வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவது, சரியான நேரத்தில் மருத்துவ சிகிச்சைகளை பெறவும், சிகிச்சையின் முடிவுகளை சாதகமாக மாற்றவும் மிக முக்கியமான காரணியாக அமைகிறது என்று சுட்டிக்காட்டினார். பிள்ளைகளிடம் தொடர்ச்சியான அல்லது வழக்கத்திற்கு மாறான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும் எனவும், காலதாமதம் இன்றி சிகிச்சையை தொடங்குவது குழந்தைகளின் உயிரை காக்க உதவும் எனவும் தெரிவித்தார். சிறுவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்கள் எதிர்கொள்ளும் உணர்ச்சி ரீதியான மற்றும் நிதி ரீதியான சவால்களை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 ஆண்டு திட்டமானது நாட்டின் சிறுவர் புற்றுநோய் பராமரிப்பு சேவைகளை வலுப்படுத்தும் என்றும், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய ஆறுதலாக அமையும் என்றும் சுகாதார அதிகாரிகள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர்.